சொல்றா. ட்ரோன் மோட்டர்லாம் 1000 கிலோவோல்ட்ல சுத்தும். எதனால கிலோ வால்ட்னு சொல்ற? பாருங்க, நான் பச்சை எழுதி ஓட்டிருக்கு 1000 கேவின்ட்டு. கேவின்னாலும் கிலோ வால்ட் சொல்றியா? நானே எங்க சார்ட்ட போய், சார் என்ன சார் இந்த மோட்டர் கேவின் போட்டுரு கிலோ வால்ட்ல ஃபேமஸ் சுத்தமா கேட்டேன். எங்க சார் ஹந்தன் சார் சொன்னாரு, கேவினா கிலோ வால்ட் இல்லப்பா, கேவினா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் சொன்னாரு. வெலாசிட்டி என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப ஸ்பின்னிங் மோட்டார்ஸ்க்கு ஆர்பிஎம். ஆர்பிஎம் என்ன சொல்லுவ? ரெவல்யூஷன்ஸ் பெர் மினிட். அப்ப ஒரு வோல்டேஜுக்கு கேவினா 1000 டைம்ஸ் வேகமா சுத்தும். இதுல 1000 கேவின் கொடுத்தனா நம்ம 1000 டைம்ஸ் சொல்றேன். இதே நிறைய மோட்டார்ஸ் இருக்கு, 1600, 1400, 2200 இந்த மாதிரி கொடுக்கும்போது ஒரு வோல்ட்டுக்கு அவ்வளவு வேகத்துல ஸ்பீடா சுத்தும். ஓகேவா? ஆனா இருங்க, A2212/13 புரியாத பாஷையில கொடுத்திருக்கேன் அப்படின்னா. இப்ப நான் A2213 மொத்தமா 4 டிஜிட்டா சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்து நெக்ஸ்ட் 2 டிஜிட் எடுத்து. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் என்ன கொடுத்துருவாங்க? 22னா இந்த உள்ள இருக்க ஸ்டேட்டாரோட டயாமீட்டர் தான் 22ன்னு சொல்லுவோம். அடுத்து உள்ள நெக்ஸ்ட் 2 டிஜிட் 12னா இந்த ஸ்டேட்டாரோட ஹைட், எவ்வளோ ஹைட்டு அதோட டயாமீட்டர் தான் அந்த A22 12ன்னு கொடுத்துருவாங்க. அடுத்து /13 கொடுத்துருவாங்களா? /13னா இந்த ஒரு காயில எத்தனை டைம்ஸ் அந்த காயில் சுத்தி இருக்காங்க. 30னா 30 டைம்ஸ் சுத்தி இருப்பான், 60னா 16 டைம்ஸ் சுத்தி இருப்பான். இதான் இதோட மெக்கானிசம். இங்கதானே இருப்ப. இது மாதிரி நிறைய மெக்கானிசம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லித்தரேன். சரியா? நன்றி மேம்.